ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அம் லூப்ஸ் கான்செப்ட் ஆக்சுவலா. நம்ம சோ ஃபார் லூப்ஸ் இதெல்லாம் பார்த்திருப்போம். ஃபங்ஷன்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ வந்து ஆக்சுவல் லூப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அந்த கான்செப்ட்குள்ள போறோம். இதனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட்? வாட் இஸ் அன் கிளாஸ்? இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ வில் பி சீயிங் வாட் இஸ் ஸ்டாட்டிக்? வாட் இஸ் கிளாஸ்? இது எல்லாமே இனிமேல் தான் வந்து வில் பி நோயிங். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஊப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து இந்த மெயின் போடுறோம் இல்லையா? ஃபங்ஷன் மெயின் இது அப்படியே லெட் இட் பி. நம்ம இதுவரைக்கும் பார்த்த ப்ரோகிராம்ஸ்ல எப்படி இருக்கும்? இப்போ லூப்ஸோ ஏதோ ஒண்ணுன்னா, அம் என்ன பண்ணியிருப்போம்? அந்த கிளாஸ் நேம் அண்ட் தென் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதுக்குள்ள தான் நம்மளோட கோடிங்ஸ் எல்லாமே இருக்கும். லெட் இட் லோட் இட். ஸோ 1 செகண்ட் லேம்ப் ஹேங் ஆயிட்டு இருக்கு. ஓகே. லெட் இட் பி. இங்க இங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளாஸ் எந்த எந்த ப்ரோகிராம் பார்த்திருந்தாலும் அதனோட டாஸ்க் எல்லாமே நம்ம எதுக்குள்ள பண்ணிட்டு இருக்கோம்னா, வித்தின் தி மெயின் ரைட்? இங்க தான் நம்ம கோடிங் எழுதுறோம். வேற எதுவுமே நம்ம வந்து டச் பண்ணியிருக்கவே மாட்டோம். வெளியில அவுட் சைட் ஆஃப் த மெயின் நம்ம வந்து மோஸ்ட்லி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாமே வித்தின் தி மெயின்குள்ள தான் இருக்கும். ஆம் தட்ஸ் ஆல் ஃபைன். இப்போ நம்ம வந்து வில் ஹேவ் டு கிரியேட் சம் அதர் கிளாஸ். இப்போ இந்த ஊப்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு இருக்கிறது இல்லையா? இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கிளாஸ் தனியா கிரியேட் பண்ண போறேன். ஸோ யூ வில் ஹேவ் டு டேக் திஸ் கிளாஸ் அஸ் அ டிரைவர் கிளாஸ். இந்த கிளாஸ வந்து நீங்க டிரைவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து எதுக்காகன்னா, ரன் பண்றது. ஓகே. நம்ம இப்படி ரன் குடுத்தோம்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் கால் ஆக போறது இந்த மெயின் ஃபங்ஷன் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி புரோகிராம எக்ஸிக்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ் வந்து ட்ரிப்பர் கிளாஸ். பட் அத தாண்டி நம்ம மத்த கிளாஸஸும் வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா, தட் இஸ் நீங்க ஒரு மொபைலோ இல்ல ஒரு வெப் டெவலப்மென்ட்டோ பண்றீங்கன்னா, அங்க போயிட்டு நீங்க யூஸ் பண்ண போற கிளாஸ்ல எங்கேயுமே மெயின்லாம் பார்க்கவே மாட்டீங்க. மெயின்ல எங்கேயுமே இருக்காது. தட்ஸ் ஆல் வில் பி டேக்கன் கேர் பை த இந்த என்வைரன்மென்ட். நீங்க வொர்க் பண்ண போற மொபைல் அப்ளிகேஷனோ இல்ல வெப் டெவலப்மென்ட்டோ அங்கேயே வந்து கிளாஸ் லோடர்ஸ்லாம் இன்பில்டா இருக்கும். நம்ம மெயின்ல எதுவும் எழுதிட்டு இருக்க மாட்டோம் அங்க. டைரக்ட்டா நம்மளோட கிளாஸஸ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இங்க ஜாவால கோர் ஜாவா படிக்கும்போது மட்டும் தான் வில் பி யூசிங் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் இந்த இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் ரன்னிங் த ப்ரோகிராம்ஸ். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப நம்ம தனியா வந்து இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம் கீழ.
ஓகே. ஸோ கீழ இப்படி கிரியேட் பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆர் அதர்வைஸ் நீங்க இன்னொரு ஒரு கிளாஸ் இங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ ஒரு ஃபைல்ல தட் இஸ் ஊப்ஸ் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா அப்படின்ற இந்த ஃபைல்ல ஒரு கிளாஸ் அதே நேம்ல இருக்கணும். தட் கிளாஸ் வுட் பி இன் பப்ளிக். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆல்வேஸ் நீங்க என்ன கிளாஸ் நேம்ல கிரியேட் பண்றீங்களோ, ஃபைல் நேம் கிரியேட் பண்றீங்களோ அதே ஃபைல் நேம்ல தான் தட் கிளாஸ் ஆல்சோ நீட் டு பி தேர். ஸோ இப்போ இங்க நம்பர் சம்னா நம்பர் சம்னு இருக்கும் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் வந்து பப்ளிக்கா தான் இருக்கணும். ஸோ இது தட் இஸ் த சின்டாக்ஸ். எக்ஸ்ட்ராவா நீங்க கிளாஸஸ் ஆட் பண்ணணும்னா யூ கேன் ஆட் நான் பப்ளிக் கிளாஸஸ். ஸோ நான் பப்ளிக் கிளாஸஸ்னா நீங்க பப்ளிக்னு நீங்க போடக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ இப்படி பப்ளிக் போட்டுட்டு நீங்க கிளாஸ்ன்னு எழுதக்கூடாது. நார்மலா கிளாஸ்ன்னு வச்சுட்டு நீங்க வந்து பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இட்ஸ் பெட்டர் டு கிரியேட் அ நியூ ஃபைல். நீங்க இப்படி போயிட்டு இங்க போய் ஒரு கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ணிட்டு தனி ஃபைலா கிரியேட் பண்ணி அதுல நீங்க கிரியேட் பண்ணாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். வில் ட்ரை த போத் வே. ஓகே. ஸோ இங்க வந்து நான் கிளாஸ்ல லைக் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து வில் கிரியேட் அ கிளாஸ். ஸோ வாட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் வாட் இஸ் அ கிளாஸ்? இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா நம்ம எதுலாம் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம்? ஏதாவது பிக்சரைஸ் பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்காக தான் இது காமிச்சேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா எனிதிங் இட்ஸ் கேன் பி அ பென்சில், ஆப்பிள், புக், பேக், போர்டு, இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்னாலே கண்டிப்பா வந்து அது விசிபிள் ஐட்டமா தான் இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் கேன் ஆல்சோ பி அ ரோல். ஒரு ரோல் பேஸ்டா கூட இருக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது வந்து ஒரு ரோலா கூட இருக்கு. ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு பெர்சன் இருக்கிறாருன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஒரு பெர்சனுக்கே வந்து வி வில் ஹேவ் அ லாட் ஆஃப் ரோல்ஸ். ஸோ நம்ம வீட்ல இருந்தா நம்ம வந்து ஃபாதர் இல்ல சன் அந்த மாதிரி ஒரு ரோல் நமக்கு இருக்கும். நம்ம ஒரு ஸ்கூல் போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட். நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு டீச்சர். லைக் நம்ம ஒரு லைக் எங்கெங்க போறோமோ அதுக்கேத்த ரோல் கிடைச்சிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு கஸ்டமரா இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கெங்க போறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட ரோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரோல்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதுக்கான ஃபங்ஷனாலிட்டீஸ், ஃபங்ஷன்ஸும் வந்து வில் பி டிஃபர். ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு பெர்சன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருக்கு என்னெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும்? ஒரு பெர்சன் வந்து வில் ஹேவ் அ நேம். அந்த பெர்சனுக்கு வந்து நேம் இருக்கும். ஆம், அவரு என்ன ஹைட், அவரோட ஹைட் என்ன? வெய்ட் என்ன? அவர் ஏஜ் என்ன? ஸோ அவரோட பர்த் பிளேஸ் என்ன? அம் ஜெண்டர், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 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 ப்ராப்பர்ட்டி அப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாரி சொல்ல முடியும் இல்லையா? ஸோ ஸோ இது வந்து ஒரு நார்மல் பெர்சன். இதே அவரோட ரோல் வந்து வென் இட்ஸ் பிகேம் ஆஸ் அ ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்னா, ஸ்டூடண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா என்னலாம் இருக்கும்? லைக் ஸ்டாண்டர்ட். அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க? ஆவரேஜ் ஸ்கோர் என்ன? அ அட்டெண்டன்ஸ். சாரி. அ அட்டெண்டன்ஸ்ன்னு வரும்போது நம்பர் ஆஃப் பிரசன்ட் டேஸ், ஆப்சென்ட் டேஸ், அதுக்கப்புறம் அ லைக் அ எக்ஸாம்ஸ் இல்ல சப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்க முடியும். ஒரு பெர்சனுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸ்டூடண்ட்டுக்காக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அது சேம். ஸோ இது மாதிரி ஒரு பெர்சன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி நேம் இதெல்லாம் சொல்றோமோ, the சேம் திங் கேன் ஆல்சோ பி தேர் ஃபார் பென்சில். ஒரு பென்சில்னு எடுத்தாலும் யூ கேன் செட் சம் ப்ராப்பர்ட்டீஸ். ஒரு பென்சிலுக்கு யூ கேன் சே பென்சிலோட கலர் என்ன? அதனோட லென்த் எவ்ளோ? அ இந்த 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 மாதிரி அதனோட பிரைஸ் எவ்ளோ? இந்த இந்த இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் பென்சில் இல்லையா? ஸோ ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வரும்போது ஆப்பிள். ஸோ அதுல என்னென்னலாம் நம்ம சொல்லலாம்? ஆப்பிளோட சைஸ் என்ன? வெயிட் என்ன? அது கலர் என்ன? அதுல என்ன விட்டமின்ஸ் இருக்கு? ஸோ இது எல்லாமே வந்து கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ப்ராப்பர்ட்டீஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். புக், நம்பர் ஆஃப் பேஜஸ், பிரைஸ் ஆஃப் த புக், இந்த மாதிரி சொல்றதெல்லாம் புக்கோட இதுவா இருக்கும்.
So whatever object is, you can say something for that. So அதனோட some characteristics வந்து நீங்க வந்து கொடுக்க முடியும். So அது அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த ஸ்டேட் பிஹேவியர் ஐடென்டிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா எப்படிலாம், ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரோக்ராமிங்கே வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டின்றது வேற, இதை வந்து மெத்தடா சொல்றதுன்றது ஒரு வேறையா இருக்கும். சரி, இப்போ நான் வந்து ஒரு பைக் அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கிளாஸ் பைக் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இங்க இருக்கு. Just a minute. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு பைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ஓன் ஃபைல் பைக் டாட் ஜாவா. ஸோ அதுலேயே கிரியேட் பண்ற கிளாஸ். ஸோ தட் கேன் பி பப்ளிக். பட் நீங்க ஒரே கிளாஸ்க்குள்ள மல்டிபிள் ஃபைல்ஸ் எழுதணும், மல்டிபிள் கிளாஸஸ் எழுதணும்னா தட் கேனாட் பி பப்ளிக். ஸோ ஒரு ஃபைல்ல ஒரு பப்ளிக் தான் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வேற ஒரு கிளாஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை வேற ஒரு ஃபைல்ல எழுதி அதையும் வந்து நம்மளால இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இங்கே நான் கார் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு கிளாஸ், இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சில ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் பைக்குக்கும் வி கேன் செட் சம் ப்ராப்பர்ட்டிஸ். பைக்லாம் நிறைய இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறதுக்கு வி கேன் டேக் சம்திங். ஸோ ப்ரைஸ், அதுக்கப்புறம் மேக், மாடல், டேங்க், கெப்பாசிட்டி, engine capacity, so NSEC, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்படிதான் ஒரு கிளாஸ் பைக் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொடுப்பீங்க. த சேம் இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து we can give it to லைக் காருக்கும் வந்து நம்ம இதில் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ இதுக்கும் வந்து இது எல்லாமே வில் பி தேர். பட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ வேரியபிள்ஸா இந்த மாதிரி டிஃபைன் பண்றது. ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். பைக்குக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் செட் பண்ணலாம். ஸோ லைக் as of now I put public. ஸோ லேட்டர் இந்த பப்ளிக்லாம் என்னன்றது பார்க்கலாம். ஸோ public void we can say like start engine. engine ஸ்டார்ட் பண்றது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஸோ ஆஃப் engine. ஸோ இது போக நம்ம என்னெல்லாம் வந்து we can perform in a bike அப்படின்றது we can define here. apply இல்லைன்னா வந்து break. ஓகே, ஸோ பிரேக்ன்றது ஒரு ஆல்ரெடி ஒரு கீவேர்ட், அந்த நேம்ல நம்ம பண்ண முடியாது. ஸோ டூ பிரேக் இந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். apply break. இது போக லைக் இதுலயே வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ், லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன், ரைட் இண்டிகேட்டர் ஆன், இந்த மாதிரி யூ கேன் டிஃபைன் மெனி ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. ஸோ engine ஸ்டார்ட் ஆஃப், ஆக்சலரேட், ஸோ பிரேக், சேஞ்ச் கியர், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்க ரைட் பண்ண முடியும். திஸ் சேம் இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து we can also apply to car as well. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயம் வந்து you can do it for car as well. எக்ஸ்ட்ராவா இதுல நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ லைக் இப்போ இதுல வந்து ஓப்பன் டோர், இப்போ இந்த விஷயம் வந்து மே நாட் பி அப்ளிகபிள் ஃபார் பைக். இதுல இது ஒரு டோர் ஓப்பன் பண்றது, க்ளோஸ் டோர், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் we can write it for car. ஸோ இது வந்து கார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க ரைட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள் லைக் ஃப்ரூட். நீங்க வந்து ஒரு ஃப்ரூட், ஆப்பிள், வாட் எவர் இட் இஸ், ஸோ சிம்பிளா ஒரு ஃப்ரூட்னு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃப்ரூட்ல என்னென்னலாம் நீங்க வந்து செட் பண்ணலாம். யூ கேன் சே லைக் ஸ்ட்ரிங், கலர், ஃப்ளோட், ப்ரைஸ், அதனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், அதனோட கலர் என்ன, அண்ட் தென்
நீங்க இந்த மாதிரி அதனோட யூனிட் அது எப்படி பிரைஸ் எவ்வளவு வெயிட் இருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு வரும்போது பீல், ஸ்கின், லைக் மீட், ஜூஸ். இந்த மாதிரி we can write some functions. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொன்னா நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் இல்லையா? இது மாதிரி we can create for anything. So it's also for class, student, employee. இந்த மாதிரி என்ன வேணா நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து செட் பண்ண முடியும். இது மாதிரி லைக் கிரியேட்டட் இன் யுவர் ஓன். நீங்களும் வந்து நிறைய வந்து மினிமம் ஒரு 5 to 6 classes இந்த மாதிரி நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. தட் கேன் பி மிக்ஸ்ட் ஆஃப் போத் த டேஞ்சபிள் ப்ராஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அது என்னவா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்லை ஒரு டேபிளா இருக்கலாம், இல்லை ஒரு சேர். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க எப்படி ரைட் பண்ணுவீங்க? ரோல் பேஸ்ட் பேங்க்னு எடுக்கிறீங்க. ஸோ பேங்க்ன்றது ஒரு ரியலிஸ்டிக்கா அது ஒரு பில்டிங் தான் அது. பட் அதுக்கு ஒரு ரோல் இருக்கு. அது நார்மல் பில்டிங் கிடையாது. அந்த பில்டிங்ல அது வந்து பேங்க்னு இருக்கு. ஸோ பேங்க், அந்த பில்டிங் வந்து பேங்கா இருக்கும்போது அதுல லைக் நம்ம அதுல எவ்வளவு இருக்கும்? ஸோ அங்க என்ன இருக்கும்? ஏடிஎம் இருக்கணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கணும். ஸோ டெபாசிட் ஆப்ஷன், கிரெடிட் ஆப்ஷன், அங்கே வேற என்னெல்லாம் வந்து ப்ரொசீட் பண்றாங்க அந்த இருக்கலாம். ஸோ ஒரு பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடணும்னா லைக் ஓப்பன் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் வித்ட்ரா பண்றது, டெபாசிட்ஸ் போடுறது, ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை ஒரு ஆர்டி ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்க வந்து ஒரு இதுக்கு கொடுக்க போறீங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி ரோல் பேஸ்டு இருக்கிற விஷயத்துக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் ரைட் இட். உங்களோட ஐடியாஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுன்றது ஜஸ்ட் திங்க் ஃபார் தட். சிம்பிளா ப்ரோக்ராம் வந்து எதுக்காக இது சொல்றேன்னா, இன்டர்வியூல ஒரு பேசிக்கா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன, ரியல் வேர்ல்ட் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரோல் பேஸ்டுன்றது சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து எனக்கு என்னோட டைம்ல வந்து கேட்ட ஒரு கொஸ்டின், எனக்கு அப்போ சுத்தமா ஐடியாவே இல்லாதப்போ கேட்ட ஒரு கொஸ்டின், நீங்க எப்படி ஒரு பென்னுக்கு எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க? நம்ம எழுதுற பென்ல எப்படி நீங்க வந்து ஒரு அதுக்கு என்ன ப்ரோக்ராம் வந்து பண்ணலாம்? நீங்க ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படின்ற மாதிரி. டோட்டலா ஐடியாவே இல்ல. நம்ம வந்து என்ன நினைப்போம், பிரைம் நம்பருக்கு ஒரு ப்ரோக்ராம் போடலாம், நம்பர் சம் பண்ணலாம், இந்த மாதிரி நம்மளோட தாட் ஆஃப் திங்கிங் எல்லாமே எப்படி தானே இருக்கும். லைக் ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராமோ, இல்ல ஒரு பிரைம் ப்ரோக்ராம், வேற என்ன அல்காரிதம்ஸ் அது இருக்கு, நம்பர் ரிவர்ஸ் பண்றது, பாலிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ பென்க்கு என்ன ப்ரோக்ராம் பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். தேர் சிம்பிளி எக்ஸ்பெக்டிங் அஸ் ஒரு ஆப்ஜெக்ட், பென்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஆல் தான். ஸோ அதுக்கு என்ன இருக்கும், இந்த பென் வில் ஹேவ் அ ப்ரைஸ், அது என்னோட என்ன சொல்லலாம், அதனோட இங்க் கலர், அது டைப் ஆஃப் பென், வெதர் இட் இஸ் ரீஃபில் ஆர் இங்க் ஃபில் பண்றதா, இல்லை ரீஃபில் டைப்பா, அதோட கம்பெனி நேம், இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் கேன் பி பிரிண்டட் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தா ரைட், ஃபில் இங்க், இந்த மாதிரி லைக் கேப் ஓப்பன் க்ளோஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வைக்கலாம். ஸோ இந்த தாட் ப்ராசஸ் தான் தே வில் பி செக்கிங். எக்ஸாக்டா நீங்க அவுட்புட் அந்த ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் காட்டணுன்றது இல்லை. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றது தான் தே வில் பி செக்கிங். ஸோ அந்த மாதிரி இல்லை டு ப்ராக்டிஸ் மினிமம் ஒரு 4 to 5 classes வந்து நீங்க சும்மா ஜஸ்ட் டம்மியாக கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு ஐடியா வருதான்ற செக் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்னு வரும்போது தட் கேன் பி ஹேவிங் ஐடி. அவங்களை பொறுத்த வரைக்கும் they will be having name, a standard, float, average, a score, age. So like this, so many things will be there. அவங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது they will write exam, like so like apply for all ticket, like so many things you can write. So it's all depends. Requirements are based பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணணும், ரைட்? ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கணுமா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் தான் ரைட் எக்ஸாம் பண்ணுவாங்க, ஸோ அதனால அது ரைட் எக்ஸாம் தான் இருக்கணும் அப்படி கூட இல்லை. யூ கேன் கிரியேட் மெனி ஃபங்க்ஷன்.
ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா லைக் டிஸ்ப்ளே டீடைல்ஸ் அப்படின்னா இப்போ இந்த டீடைல்ஸ்ல யூ வில் பி பிரிண்டிங் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ். இங்கே வந்து நீங்க சிஸ்டம் டாட் பிரிண்டல்னு போட்டுட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து இங்க கொடுக்க போறீங்க. ஐடி என்னது ஐடி இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஐடி வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். எப்படி இங்க வந்து நம்ம சிம்பிளா இங்க எப்படி நம்ம இன்ட் ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படி நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணோமோ இந்த சேம் திங் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு மெத்தட் மூலமா ஐடி வந்து ஐடி அப்படின்றத போட்டிருக்கோம். சேம் திங் யூ வில் ஹேவ் டு கிவ் ஃபார் ஆல் தி திங்ஸ். ஒரு டிஸ்ப்ளே டீடைல் ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்னு சொன்னா யூ வில் ஹேவ் டு மினிமம் ஷோ த ஐடி அண்ட் as well as the நேம். ஸோ நேம் வந்து நீங்க காட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்களா. இப்போ இதுதான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல. இங்கே இதுல வந்து ரைடிங் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவீங்க. இப்போ கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. வாட் இஸ் an ஆப்ஜெக்ட் தென்? ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத we'll have to see. இதுக்கு யூஸ் பண்ண போற கீவேர்ட் வந்து நியூ கீவேர்ட். ஸோ நியூ ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலி an ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா தட் வில் கிரியேட் அ மெமரி இந்த ஹீப் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல போயிட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ன்றத கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஸோ பட் பட் ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம அந்த ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொன்னா we need a reference for that. Okay. ஸோ ஒரு இந்த கிரியேட் பண்ற இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு we need to create a one reference. அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் we'll be able to access this. இதெல்லாம் என்னதுன்னா வேரியபிள்ஸ் இந்த மெம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி நேம் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை இந்த மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், இந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா யூ நீட் அ ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா யூ வில் ஹேவ் டு புட் திஸ் ஸ்டூடெண்ட் and you'll have to give some name for that. So student S1. Okay, so இப்படி கொடுத்தாதான் you are creating the reference. So இப்போ இந்த இடத்துல வந்து இந்த S1 அப்படின்றது reference to the above the object. Okay, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் அது. ஸோ இதை வச்சு தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த S1 டாட் அப்படின்னு போட்டிங்கன்னா you will be able to access it. Age. So age வந்து என்ன அப்படின்றது you can define. Name என்ன. So name வந்து you can define. And then age ID என்ன. ID நீங்க சொல்லலாம். ஸோ இது மாதிரி கொடுக்க வேண்டிய எல்லா ஸ்கோர்ஸையும் வந்து எல்லா வேல்யூஸுமே you have to mention average score என்ன அப்படின்றத நீங்க கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் இது வந்து ப்ராப்பர் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்றீங்க இல்லையா, அந்த சேம் வே யூ கேன் ஆக்சஸ் தி மெத்தட் as well. அதுல என்ன இருக்கு டிஸ்பிளே டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ எப்படி டிஸ்பிளே டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் பாருங்க. இந்த கிளாஸ்ல நம்ம எதுவுமே எழுதல. இந்த கிளாஸ்ல we are using it for running the program. ஸோ இப்போ நான் இதை கால் பண்ணேன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா ஜாவா வந்து இந்த மெயின் கால் ஆகும். மெயின் கால் வந்து இங்க வரும். வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க இருக்கு. ஸோ ஓகே, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிடும். செட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ அது போயிட்டு இந்த மெத்தடை கால் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து ஜஸ்ட் டு டிரைவ் த அதர் கிளாஸஸ். அதுதான் இந்த ட்ரிவர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கிளாஸ்ல வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். யாரும் வந்து we no need to create main. ஸோ இப்போ இத்தனை கிளாஸஸ் பார்த்துருப்போம். லைக் ஸ்டூடெண்ட், ஃப்ரூட், கார் இதெல்லாம் வந்து மெயின்லாம் நம்ம போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஓகே, இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். எந்த கிளாஸ்ல நம்ம ரன் பண்ண போறோமோ அந்த கிளாஸ்க்கு மட்டும் மெயின் இருந்தால் போதும். ஸோ இதுல வந்து நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணா போதும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த மெத்தடை ரன் பண்றோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஐடி அண்ட் நேம் இது ரெண்டு தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் எவ்ரிதிங் லைக் நீங்க எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன வேல்யூ குடுத்துருக்கோம், எத பிரிண்ட் பண்றோம், ஸோ அது வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இது சேம் வேற ஒரு கிளாஸ், வேற ஒரு ஃபைல்ல எழுதியிருக்கிற கிளாஸ். ஸோ அதுக்கும் நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். எல்லாமே யூ கேன் ஆக்சஸ் இட். ஸோ இங்க பைக்குக்கும் நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து வேற ஒரு ஃபைல்ல இருக்கு இல்லையா? பட் இது வேற ஒரு ஃபைல்ல இருக்கு. அதுக்கும் நீங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கேருந்தும் நீங்க வந்து இதனோட அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன இதெல்லாம் கால் பண்ணலாம். ஸோ ரன் இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஆன் ஸ்டார்ட் என்ஜின் இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணலாம். இப்ப இது ஸ்டார்ட் பண்ணா ஏதாவது பிரிண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு தெரியும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகே. ஸோ இப்ப இத கால் பண்ணோம்னா நமக்கு இந்த என்ஜின் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ரைட். ஸோ ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட்ன்றது லைக் இதுதான். ஸோ நீங்க கிரியேட் பண்றோம். இது நியூ கீவர்ட் போடுறீங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். இது ரெஃபரன்ஸ் இதெல்லாம் ஓகே. ஸோ இதே மாதிரி வி கேன் கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து S1 அப்படின்றது தான் இல்ல. வி கேன் கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து S2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ S3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு இது மாதிரி வந்து யூ கேன் கிரியேட் இட் மெனி. ஈவன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா தட் அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ரைட். ஸோ அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் S1, S2, S3 இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கிளாஸ். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அ ரியல் வேர்ல்ட் என்டிட்டி அண்ட் கிளாஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ கிளாஸ்ன்றது தனியா டெஃபினிஷன் எதுவும் கிடையாது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து கிளாஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு இதெல்லாம் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். என்கேப்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அப்போ வந்து வில் see that. I think this is enough for today.